வயநாடு மட்டுமல்ல, இயற்கை பேரிடர்கள் எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் வெறும் மரணங்கள் மட்டும் காட்டுறதில்ல, மரணத்தை வெல்லக்கூடிய மாபெரும் வீரர்களும் அங்க இருந்து வந்துட்டே தான் இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கடல் போல வெள்ளம் வந்துட்டு இருக்குது, நடுவுல ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு கீழே தூண் இருக்கா இல்லையான்னு தெரியாது, பிரசவ வழியில இருக்க தன்னோட மனைவியை மட்டும் இல்ல பிறக்க போற குழந்தையும் காப்பாத்தணுங்கிற சூழல். ஒரு சின்ன வண்டிங்க, தூரத்துல இருந்து பாக்குறப்ப சோப்பு டப்பா மாதிரிதான் இருக்கு. என்ன நம்பிக்கை நல்லா தெரியல, ஆனா மரணத்தை வென்றாகணும். சீரி பாஞ்செல்லாம் போலைங்க, ஆனா பாஞ்சு போச்சு. போகுது போகுது போகுது. அந்த பாலத்தை அந்த வண்டி கடக்கிற வரைக்கும் பாக்குற நம்ம உட்பட எல்லாத்துக்கும் திக்கு திக்குன்னு தான் இருந்தது. அந்த வண்டி பாலத்தை கடந்துருச்சு. இப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல, ஆனா கண்டிப்பா அந்த குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கும். என்னங்க பெரிய மரணம், மரண பயம், மரண வலி, தன் மனைவியும் தன்னோட பிறக்க போற குழந்தையும் காப்பாத்துறதுக்கு அந்த வண்டிங்கிறது வெறும் 4 வீல்ல ஓடலைங்க, நம்பிக்கையோட ஓடிந்து ஜெயிச்சுட்டாங்க. யாருன்னு தெரியல, கண்டிப்பா ஒரு மனித இனமா தான் இருக்கும். சரி, அவரு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வண்டி ஓட்டினாரு. தீயணைப்பு வீரர்கள் அதே மாதிரி பாலத்துல அவங்க வண்டியும் வருது. அவங்களுக்கும் என்ன நம்பிக்கைன்னு தெரியல, அந்த தீயணைப்பு வண்டி வர்றது ஆபத்தை நோக்கி, அவங்களுக்கு இல்ல, ஏற்கனவே ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு. சக மனுஷனுக்கு ஆபத்துங்கிறப்போ காப்பாத்த வர ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் அவதாரம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவதாரம் எடுத்த எந்த கடவுளும் இதுவரைக்கும் எந்த மனுஷனையும் காப்பாத்தினதில்ல. ஒருவேளை காப்பாத்துற அந்த மனுஷனை தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்களோ? நம்ம ஏன் இது எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு போய் வைக்கணும்? காப்பாத்தணும் அப்படிங்கிற மனசு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மாமனிதன். தீயணைப்பு வீரர்களா இருக்கிறவங்க நீச்சல் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பாதுகாப்பு கவசங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அவங்க போனது கூட தன்னம்பிக்கையும் கூடவே தன் மேல இருந்த நம்பிக்கையும் தான். அட, நம்ம இந்த நர்ஸக்கா என்ன பண்ணாங்க, பேரு சபீனா, இவங்க பேரு மட்டும்தான் தெரிஞ்சது. கீழே காற்றாட்டு வெள்ளம், இவங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஜிப்லைன் போகுதுங்க, ஆத்த கடந்து போறதுக்கு அதுல தொங்கிட்டே போகணும். அந்த பக்கம் ஒரு 26 உயிர் இருக்கு. அதுல நர்ஸோ டாக்டரோ வந்தாங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அங்கத்த சிச்சுவேஷன். அங்க டாக்டரும் இல்ல, மேல் நர்ஸும் இல்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் போறேன், நான் ஒரு நர்ஸ், நீங்க யாரு போனாலும் அவங்கள தூக்கிட்டு வந்துடலாம், ஆனா காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது, மருந்தோட நான் போறேன்னு சொன்னாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பயமா இல்லையான்னு கேட்டா பயமா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்பவும் கையில வச்சிருந்த மருந்து பெட்டி தண்ணிக்குள்ள விழுந்துருமோன்னு தான் பயமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க வெயிட்டை தூக்கிட்டு அவங்களும் இன்னொரு வெயிட்டை தூக்கிட்டு போனவங்க உங்க பாஷையில சொன்னா கடவுள் தானே. அது என்னமோ தெரியலைங்க, பெண் தெய்வங்களுக்கு அவதாரத்துல பெரிய வேலை இல்ல, கதையில தானே வேலை இல்ல, இது நிஜம் தானே. இப்ப சொல்லுங்க, பெண் என்பவள் தெய்வம் அல்ல, பெண் தான். அந்த பெண்ணுக்கு எந்த புனித பட்டத்தையும் கொடுத்துடாதீங்க, அவளும் சக மனுஷி. காவல்துறையை போல், இராணுவத்துறையை போல், தீயணைப்பு துறையை போல் மருத்துவத்துறையில் சபீனாவும் ஒரு வீரர். 26 பேத்தையுமே காப்பாத்திட்டாங்க. மருத்துவத்துறையில கோல்டன் அவர் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த வார்த்தை இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல அது கோல்டன் செகண்டா தான் இருக்கும். சபீனா, நீங்க கடவுள் இல்ல, மனுஷி. இன்னொருத்தர் மெசேஜ் பண்றாரு, முகாம்ல இருக்க ஏதாவது கை குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும்னா சொல்லுங்க, என் வைஃப் கொடுப்பாங்கன்னு. தாய்ப்பால் தரது என் வைஃப். நல்லா இருக்கல வார்த்தை. பெற்றால் தான் பிள்ளையா, எம்ஜிஆர் நடிச்ச படம். ஆனா இது ரியாலிட்டி. நமக்குள்ள என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு பேரிடர்கள் வரும்போது ஒவ்வொருத்தங்களும் சிறப்பா செயல்படுறாங்க. நான் வருத்தப்படுறது எதுக்குன்னா, மணிப்பூர்ல ஏன் இயற்கை பேரிடர் வரல அப்படிங்கிறது தான். ஏன்னா இயற்கை பேரிடர் வந்தா மனுஷன் காப்பாத்துறான். ஆனா மதம் பேரிடரா வர்றப்ப என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்தோம். இயற்கை பேரிடர்ல நிர்வாணமா இருந்த உடலை கூட போத்தி கொண்டு வரணும்னு சொன்னது எந்த தத்துவம்ங்கிறது தெரியல. ஆனா மத பேரிடர் வந்துச்சுன்னா ஆடையை அவிழ்த்து அம்மனமா கொண்டு போன்னு சொன்னது எந்த தத்துவம்னு தெரியல. ஒரு இஸ்லாமிய பெண் உயிரை பணைய வச்சு 26 பேத்த காப்பாத்தினாங்க. இது இயற்கை பேரிடர். ஆனா மத பேரிடர்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணை 26 பேரு சேர்ந்து உயிர் போற வரைக்கும் பாலியல் வல்லுறவு செஞ்சாங்க. இயற்கை பேரிடர் வரப்பெல்லாம் சபீனாங்கிற பேரு
இந்தியா வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்பட்டிருக்கும். ஆனா மத பேரிடர்கள் அப்படின்னு வரும்போது பில்கிஸ் பானுங்கிற பேரு இந்திய வரலாற்றுல வெறும் கருப்பு பக்கத்துல மட்டும் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எதுக்குங்க கருப்பு பக்கம்? ஆனா நம்ம அதிகமா கருப்பு பக்கங்களை வச்சுதான் படிச்சுட்டு இருக்கோம். குஜராத், மணிப்பூர், ஹத்தாரஸ், இப்போ ஊப்பில நடந்துட்டு இருக்க பிரச்சனை. நீங்கெல்லாம் எங்க வயநாடு பக்கம் வந்து பாருங்க. வயநாடு மட்டும் இல்லைங்க, இப்போ எங்கெல்லாம் இயற்கை பேரிடர் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் மனிதாபிமானம் மட்டுமே தலை தூக்கி நிற்கும். அது என்னடா மத பேரிடர் வந்தா மட்டும் நீங்கெல்லாம் மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது அந்த மதம் தான் அப்படின்னா அந்த மதத்தை கொளுத்திட்டு போயிடலாம்ல. அதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்க போகுது? நம்ம மதத்தை எரிச்சோன்னா கடவுள் பாதிக்கப்படுவார் அப்படின்னா மனுஷனை பார்க்காத கடவுள் எதுக்கு? இல்ல, கடவுள் கொடுத்த தத்துவங்களான கீதை, பைபிள், குரான் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா வெள்ளத்துல அடிச்சுட்டு போற 4 பேப்பர் எதுக்கு? இல்ல அதுதான் ரொம்ப பெருசுன்னு மறுபடியும் நீங்க அங்க நின்னீங்கன்னா இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? வயநாட்டுல ஜிப்லைன்ல தொங்கிட்டு போனது சபீனா, ஆத்த கடந்து போனது ஏதோ ஒரு அந்தோனியா கூட இருக்கலாம். தீயணைப்பு வண்டியில வந்தது ராமசாமியா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உயிர்களை காப்பாத்துறதுக்கு அந்த காற்றாட்டு வெள்ளத்தை கடந்து சென்றது 3 மதங்கள் அல்ல, 3 மனுஷங்க. ராமசாமி, அந்தோனி, சபீனா. இந்த பெயர்கள்ல ஏதோ மத குறியீடு வர மாதிரி இருக்குல்லங்க. தேசிய பேரிடர் வந்தா குறியீடெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இப்ப இருக்கிற வயநாட்டை காப்பாத்துறதுக்கு முப்படைகளை தாண்டி 3 மதத்தையும் கும்பிட்றவங்க அங்க போயிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன மதத்தவா தூக்கிட்டு போனாங்க? இல்ல மனிதாபிமானத்தோட தானே போயிருக்காங்க. இங்கிருந்து போன யாரு கையிலையும் பைபிள் இல்லை, குரான் இல்லை, கீதை இல்லை. எல்லாத்து கையிலையும் பிஸ்கெட்டும் பழமும் பிரெட்டும் தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோமா இல்லையாங்கிறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இந்த பூமியவே நம்ம ஏன் சொர்க்கமா மாத்தக்கூடாது? அப்படி சொர்க்கமா மாத்துறதுக்கு மேல 3 சொர்க்கம் தடையா இருக்கிற மாதிரி கீழே 3 மதம் தடையா இருக்கு. இந்த மதத்தை எல்லாம் தொடச்சறியறதுக்கு மண் சரிவு வேணுமா நமக்கு? 500 பேர் செத்தாதான் நாங்கெல்லாம் மதத்தை பார்க்க மாட்டோம்னு சொல்றக்கு நமக்கு எதுக்குங்க அறிவு? அந்த நாய் சவுண்டு கேட்டீங்கல்ல, அது வல் வல் வல்லுன்னு குறைக்கலைங்க, கொல் கொல் கொல்லுன்னு குறைச்சது மதங்களை. அந்த நாய் என்ன மதம்னு தெரியுமா? அதை காப்பாத்தின அவர் என்ன மதம்னு உங்களுக்கு தெரியுமா? காலக்கடியில இருக்கிற தன்னோட குட்டிகளை காப்பாத்துறதுக்கு மதம் கடந்து மனுஷனை கூப்பிட்டுச்சுங்க. ஆனா மனுஷன் மட்டும் எங்க மதத்தை கடக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கோம்? அந்த காற்றாட்டு வெள்ளத்தை கடந்த சபீனாவும் அந்தோனியும் ராமசாமியும் விடவா நம்மெல்லாம் பெரிய ஆளுங்க? இன்னைக்கு போய் சட்டையை கழட்டி போடும்போதே மதத்தையும் சேர்த்து கழட்டி போட்டுருங்க. இனி அந்த சட்டையும் அந்த மதமும் வேண்டாம். நாளைக்கு காலையில புது சட்டை போடுங்க, மனுஷன் அப்படிங்கிற சட்டையை போட்டுக்கோங்க. அடையாளங்கள் வேணா இருந்துட்டு போட்டுங்க, யாரு வேணான்னு சொல்ல போறா. ஆனா அந்த அடையாளத்தை கடந்த மனிதநேயம் வேணும். இனி நம்ம பார்க்குற ஒவ்வொரு பெண்ணும் சபீனா தான். எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த 26 பேர்த்த காப்பாத்தின சபீனாவா தான் நீங்க எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. பில்கிஸ் பானுவா இனி யாரையும் பாத்துறாதீங்க. இனி பழைய வயநாட நம்ம எப்போ பார்ப்போம்னு தெரியல, பார்ப்போமானே தெரியல. இனி நம்ம புதிய இந்தியாவை உருவாக்குறதுக்கு வயநாடு தன்னையே மண்ணுக்குள் புதைத்து கொண்டது. மாண்புமிகு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் உதவிக்கரம் கேட்டிருக்கிறாரு. ஒன்றிய அரசு எப்போ கொடுக்கும்னு தெரியலைங்க. ஒன்றிய அரசை உருவாக்கின நாம கொடுத்துருவோம். உறக்க சொல்வோம், நாம் அனைவரும் இந்தியர்கள். இனி சத்தமா சொல்லுவோம், மதம் கடந்த இந்தியர்கள். இன்னும் ஒரு தடவை சொல்லியே ஆகணும், சாதி கடந்த மதம் கடந்த இந்தியர்கள்னு. நன்றி, வணக்கம்.